நம்ம விஜயண்ணாவுக்கு இவ்வளவு அறிவாளியான ஒரு ரசிகரா அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி அறிவாளி ரசிகர்கள் இருக்க வரையும் விஜயண்ணாவை யாராலையும் அடிச்சிக்கவே முடியாது. இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நிறைய இடங்களில் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. அப்போது நிறைய விஜய் ரசிகர்கள் பேட்டியும் கொடுத்துருக்காங்க. எங்களையாடா தற்கொலைன்னு சொல்கிறீங்க, எங்களையாடா அணில் குஞ்சுகள்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி ஒரு அறிவாளித்தனமான விஷயத்தை பேசியிருக்காங்க. உண்மையிலேயே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ரசிகர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தாவேக்காவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓட்டை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்த விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயத்த சொன்னார் பாருங்க, தூக்கி வாரி போட்டுருச்சு. மெட்ரோ கட்டுறாங்க, மெட்ரோ கட்டுறதுக்கே 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. அப்படி இருக்கும்போது 6 கோடி பேருக்கு எப்படி நீங்கள் அதுக்குள்ளே இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு அறிவாளித்தனமான கேள்வியை கேட்டார். முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வர வாக்க உடைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஆனா அது தெரிய மாட்டேது. மெட்ரோ கட்டுறாங்க, அதுவே 5-6 வருஷமா போகுது. அப்ப இந்த 6 கோடி மக்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரமா நீங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுவீங்க? யார ஏமாத்த பாக்குறேன்? மோசக்காரா, நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணே, நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. மெட்ரோ வேலைகளே 6 வருஷம் 7 வருஷம் நடக்குது. அப்படி இருக்கும்போது 6 கோடி பேருக்கு எப்படிங்க நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க அதுக்குள்ளே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. விஜய் ரசிகர்கள் தாங்க, அவங்கள யாராலும் அடிச்சிக்கவே முடியாது. விஜய்னா மட்டும் சிஎம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆர்லாம் அவங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கே 6 கோடி பேருக்கு 5 வருஷத்தை ஓட்டிடுவாங்க. அவங்க ஆட்சி முடியாத வரையும் எஸ்ஐஆர் தான் ஃபில் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க.